அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பவி. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பற்றி கதைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஏன் நாங்கள் ஒரு நாளைக்கு யூடியூப்புக்கு வர இல்லை, ஏன் வீடியோஸ் போடலைன்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது. முழுக்க எங்களுக்கு பிரச்சனை என்னென்னு சொன்னால், வேலை பிஸி. அதால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் மொபைல் ரிப்பேரிங் ஷாப் வச்சுருக்கேன். ஸோ விடிய தொடங்கினா பின்னேரம் வரைக்கும் வேலை தான். அதால் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, அப்லோட் பண்ண நேரம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே வீடியோஸ் போடலாம். சரி, அதை விடுவோம், அது இப்போ மெயின் இல்லை. இப்போ முக்கியமான விஷயம் என்ன கதைக்க போகிறோம்னு சொன்னால், இது ஒரு உதவி திட்டம் சம்பந்தமான வீடியோ. இப்போல்லாம் உதவி திட்டம்னு சொன்னாலே எல்லாரும் பயப்படுறதுக்கான காரணம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நிறைய ஸ்கேம் நடக்குது. யூடியூப்பை திறந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கை திறந்தாலும் சரி, டிக்டாக்கை திறந்தாலும் சரி, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்தா கூட எல்லா இடத்துலையும் இந்த யூடியூப்பால் ஸ்கேம் நடக்குது. உதவி செய்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்களா, அப்படியோ இப்படியோ அதோ இதோன்னு சொல்லி ஒரு கழுவி ஊற்றி நிறைய பிரச்சனை நடக்குது. அதையும் மீறி நாங்கள் கதைக்க வந்ததுக்கான காரணம் எங்களோட தைரியம் இல்லை, எங்களோட மனசு அப்படி. இதை கதைக்க வந்ததுக்கான முக்கிய காரணம், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இவ்வளோ நாள் பழகினதுக்கு எங்களுக்கு இன்றைக்கு தான் அந்த விஷயம் தெரியும். அதால் எங்களால் அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கட்டுமே, எங்களை பார்க்குற ஆட்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கட்டுமே, அதால் தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணி போடுறேன். இது ப்ரொமோஷனோ சரி, எனக்கு கமிஷனோ சரி எதுவுமே இல்லை. நான் செய்கிற தொழில்மே சத்தியமாக எனக்கு இதில் எந்த லாபமும் இல்லை, எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஸோ நான் வீடியோக்குள்ளே போகிறேன்னு கதைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அண்ணா கிட்டத்தட்ட 15 வருஷமாக ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். மிகவும் கஷ்டப்பட்டு தான் ஆஸ்திரேலியா போய், அதாவது சண்டை நடந்த மூட்டம் அவர் ஆஸ்திரேலியா போன இடத்துல 15 வருஷமாக ஆஸ்திரேலியா இருக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்ட ஆக்கள்லாம். இப்போ நல்லா இருக்கிறார் கடவுண்ட புண்ணியத்தில். ஸோ அவர் இப்போ என்ன பிளான் பண்ணிக்கான்னு சொன்னால், அவர்கிட்ட தம்பி ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிறார். ஸோ இப்போ இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி அவர்கிட்ட சொந்த உழைப்பில் கிட்டத்தட்ட ஒரு 3 உதவி திட்டத்தை செஞ்சுருக்கிறார். கிளிநொச்சியில் 2 உதவி திட்டமும், ஜாழ்ப்பாணத்தில் ஒரு உதவி திட்டம் நடந்திருக்கு. இது முழுக்க அவர்கிட்ட சொந்த காசு, யார்கிட்ட இதுவுமே இல்லை, யாருமே பணம் கொடுக்கவில்லை. ஸோ அதால் எங்களுக்கு இப்போ என்ன தேவைன்னு சொன்னால், இந்த வீடியோஸ் பார்க்குற நீங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களோ சரி, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ எங்களால் இன்னொருத்தருக்கு உதவி கிடைக்கல அது கடவுளுக்கு நிகரான ஒரு வேலை தான். எங்களுக்கு அதை விட முக்கியமாக உங்கள்கிட்ட தேவைப்படுற என்னென்னு சொன்னால், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு தேவை. என்ன காரணம்னு சொன்னால், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபாலையும் எங்களுக்கு நிறைய வியூஸ் போகும், நிறைய ரீச் ஆகும், நிறைய பார்க்குற ஈழத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாருமே இப்போ ஃபாரின்லேருந்து பார்க்குறவங்க எல்லாருமே இதை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ண வருவாங்க. ஸோ அதால் உங்கள் மூலமாக இன்னொருத்தருக்கு உதவி கிடைக்கிறதால இது ஒரு நல்ல ஒரு செயல்னு தான் நான் சொல்லுவேன். கிண நாளைக்கு பிறகு நான் வீடியோ எடுக்கிறேனே, இவன் ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்கிறான், உதவி செய்கிற பேரில் காசை கொள்ளையடிக்க போகிறாங்க, அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னு சொன்னால், அவர் வெளிநாட்டில் இருக்கிறான்னா கிட்டத்தட்ட 16 வருஷம் முதலே சொல்லிட்டேன். அவருக்கு இதை ஆட்டையை போடணுமோ சரி, களவெடுக்கணுமோ சரி, அப்படி ஒரு தேவையே அவருக்கு இல்லை. ஏன்னு சொன்னால், அவர் நல்லா இருக்கிறார். வெளிநாட்டில் இருந்து கொண்டு இன்னொருத்தண்ட உதவி வேணும்னு சொல்லி அவருக்கு அவசியம் இல்லை. சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் முதல் சொன்ன மாதிரி தான். இந்த 3 உதவி திட்டமுமே அவர்கிட்ட சொந்த காசுலான்னு செஞ்சது. அதுக்குரிய ப்ரூஃப் சரி எதுவுமே எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவர் எப்படி உழைச்சார் எல்லாமே எங்களுக்கு தெரியும். அவர் சரியாக மிகவும் கஷ்டப்பட்டான்னா இப்போ நல்லா இருக்கிறார், அது கடவுளோட புண்ணியம். ஸோ அதனால் நீங்கள் யோசிக்க தேவையில்லை, இப்போ உதவி என்று சொல்லிட்டு ஏமாற்ற போகிறாங்க. மற்றது நாங்கள் எடுத்த இன்னொரு பிளான் சரியாக கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு மட்டும்தான் நாங்கள் உதவி செய்வோம். மற்றபடி இந்த கஷ்டம்னு சொல்லிட்டு பேரில் அந்த பொய் சொல்கிற ஆக்களோ சரி ஏமாத்துறதுனா நிறைய உதவி திட்டம் பார்த்துருக்குறேன். என்னப்பா காலையிலும் கையிலும் அவங்களுக்கு இப்போ உழைச்சி சாப்பிட்றதுக்கு என்ன அப்படி என்ன கஷ்டம்? நாங்கள் அதுக்கான தான் இந்த மெயினாக அந்த வீடியோ எடுக்க வந்தோன்னா, நாங்கள் ஒரு ஆக்களை பார்த்து சரியாக விசாரித்து சரியான ஒரு முடிவு எடுத்த பிறகு தான் நாங்கள் உதவி திட்டத்துக்கே இறங்குவோம். மற்றபடி எடுத்தமா கவுத்தமா இப்படி ஒருத்தர் கோல் பண்ணி சொன்னேன், இப்படி கஷ்டப்பட்டால் பக்கத்தில் இருக்கேன்னா நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி அப்படிலாம் நாங்கள் செய்ய போகிறதில்லை. நாங்கள் கட்டாயம் நாங்கள் போய் விசாரிப்போம், தீர விசாரித்து போட்டு தான் அவங்களோட நிலைமையை பார்த்து தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். மற்றது நீங்கள் எங்களுக்கு முக்கியமாக செய்ய வேண்டியது, நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப். ஏன்னு சொன்னால், எல்லா நேரமே அந்த அண்ணாட்ட காசு இருக்குமான்றது இல்லை. வெளிநாட்டில் இருக்கிறார் சரி, அதால் கோடிக்கணக்கில் வச்சுருப்பார், அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபாலையும் அவருக்கு நிறைய சொந்தங்களும் கூடும். அதே மாதிரி நிறைய ரீச் ஆக, நிறைய வீடியோஸ் அவர் போடுற ஒவ்வொரு உதவி திட்டமும் ரீச் ஆக வெளிநாட்டிலேருந்து பார்க்குறவங்க அவங்களும் ஹெல்ப் பண்ணணும், ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும். ஏன்னு சொன்னால், இதை முழுக்க கண்காணிக்கிற நானோ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அந்த தம்பியோ இல்லை. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தம்பி அந்த அண்ணா சொல்கிறத மட்டும்தான் செய்வாரே தவிர அவர் கண்காணிக்கிறது எந்த இதுவுமே இல்லை. முழுக்க
இந்த உதவி திட்டங்களை கண்காணிக்கிறது சரி, இதை நடைமுறைப்படுத்துகிற எல்லாமே அந்த அண்ணா தான். அந்த அண்ணாவுக்கு பேர் வந்து டெவில். நாங்கள் ஷோர்ட்டாக வந்து டெவில் அண்ணா தான் கூப்பிடுவோம். மிக மிக நல்ல ஒரு அண்ணா, எனக்கு ஆளை ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வந்து நான் இந்த திட்டத்துக்கு இறங்கக்கூடாதுன்னு சொல்லி ஆல்ரெடி நான் நிறைய 2-3 வீடியோஸில் போட்டிருந்தேன். உங்களுக்கு தெரியும் என்ன காரணம்ண்டு. அதே மாதிரி இந்த அண்ணா கேட்குறதுக்கு முதல் நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட கேட்டவே, இப்படி நாங்கள் உதவி திட்டம் செய்கிறோம், நீங்கள் எங்களை கொஞ்சம் ரீச் பண்ணித்தாங்க. ரீச் பண்ணுறதுக்கான எப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியணும், நிறைய பேர் உதவி செய்யணும். அப்படியெல்லாம் நாங்கள் செய்யவே இல்லை. நான் மாட்டேன்னு தான் சொன்னேன் நிறைய பேருக்கு. ஏன்னு சொன்னால் ஒரு ஆளோட பழகைக்கில் வந்து அவரோட நடைமுறையோ சரி, அவரோட பண்பாடு உங்களுக்கு தெரியும், அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆள்னு சொல்லி. அதே மாதிரி தான் இப்போ டெவில் அண்ணா வந்து எங்களுக்கு டிக்டாக்கால தான் அறிமுகமானவர். அந்த அண்ணா வந்து மிக மிக நல்ல அண்ணா, நல்ல மாதிரி கதைப்பார், நல்ல பாசம், எங்களுக்கு என்னலையும் அதுலேயும் நல்ல பாசம். ஸோ அதால் வந்து அவர் நல்லவர். அதால் தான் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். அவருக்காண்டி தான் நான் வீடியோவே எடுத்து போடுறேன். அவர்கிட்ட ஐடி வந்து நான் வந்து கீழே போடுறேன். யூடியூப் சேனல் உதவும் கரங்கள்ன்றது அவங்களோட பெயர். தமிழ்தான் இருக்கும். நான் உங்களுக்கு தமிழ் டைப் பண்ண கஷ்டமாக இருந்தால் நான் அதை வந்து அதில் பின் பண்ணுறேன். நீங்கள் போய் அதில் பார்த்து ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். எங்களுக்கு அதுதான் தேவை. அதே மாதிரி பொருளில் இருந்தாலும் பார்க்குறீங்களேன்னு சொன்னால் உங்களுக்கு உதவி செய்யணும், நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும் என்று சொன்னால் நீங்கள் வந்து அந்த அண்ணாவை கண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த அண்ணோட கதைங்க, அந்த அண்ணாவோட கதைச்சிட்டு நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அவர் மூலமாக நீங்கள் பண்ணலாம். இப்போ டிரெக்டாக வந்து எனக்கு காசு வரப்போதோ இல்லை அந்த தம்பிக்கு காசு வரப்போதோ இல்லை, நீங்கள் எங்களுக்கு அனுப்ப பிரச்சனையா, எங்களுக்கு அனுப்புறதுல உங்களுக்கு மனசு இல்லையா, அதால் நீங்கள் டிரெக்டாக அவங்களுக்கே செய்யலாம். எங்களுக்கு வந்து அவங்களுக்கு உதவி கிடைச்சாலே போதும். எங்களுக்கு வேறு எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. மறக்காமல் அவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய சப்போர்ட் ஒன்று தந்தீங்கன்னு சொன்னால் அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். நான் அதுக்கான தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். உதவும் கரங்கள் தான் சேனல். நாங்களும் எங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு அந்த உதவும் கரங்களோட இணைவோம். ஸோ நாளைக்கு நான் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சேனல் திருப்பவும் இதில் போடுறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. உங்கள்கிட்ட கேட்குற அது ஒரு விஷயம், அது மட்டும்தான். ஓகே, நான் நாளைக்கு உங்களை வீடியோ சந்திக்கிறேன். பாய்.